Welcome to our channel SaKarasaathamum Vadakarium. இன்னைக்கு நாம ரோஷினி அவங்க பண்ண அந்த ஆப்கானி மலாய் சிக்கன் ரெசிபி தான் பார்க்க போறோம். ரெகுலரான சிக்கன் கிரேவி போர் அடிச்சிருச்சுனா கண்டிப்பா இந்த ரிச்சான கிரீமான மலாய் சிக்கன் ட்ரை பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் அந்த மசாலா பேஸ்ட் அரைக்க 3 பச்சை மிளகாய், ஒரு 10 அளவுக்கு பூண்டு எடுத்துர்க்கேன். இது கூடவே 2 இஞ்சி துண்டு சேர்த்துக்கலாம். அடுத்து ஒரு 5 முந்திரி பருப்பு எடுத்துர்க்கேன், அது சேர்த்துக்கிறேன். கூடவே கொஞ்சமா கொத்தமல்லி இலை சேர்த்துக்கலாம். இப்போ 2 பெரிய வெங்காயத்தை நான் ரஃபா சாப் பண்ணி வச்சிருக்கேன். எப்படி இதை அரைக்க தானே போறோம், அதனால சும்மா ஒன்றும் பாதியமா கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இது நம்ம அரைச்சி எடுத்துடலாம். கொஞ்சமா தண்ணி விட்டு இந்த மாதிரி அரைச்சிக்கோங்க. இப்போ ஒரு மிக்சிங் பவுல்ல கிட்டத்தட்ட 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்ல கெட்டியான தயிர் எடுத்துக்கோங்க. அடுத்து நம்ம மலாய் எடுத்துக்க போகிறோம். மலாய் அப்படின்னா நம்ம நார்மலாக பாலுக்கு மேலெலாம் ஏடு படியும்ல, அதுதான் மலாய் சொல்லுவாங்க. இதுவும் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேன். ஒருவேளை இந்த மாதிரி மலாய் இல்லை அப்படின்னா நீங்கள் ஃப்ரெஷ் க்ரீம் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மலாயை இந்த தயிரோடு சேர்த்துடுறேன். அடுத்து இதில் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகத்தூள் சேர்த்துக்கலாம். அடுத்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா, கொஞ்சமாக கசூரி மேத்தி எடுத்திருக்கேன். இது இந்த தயிரோடு சேர்த்துடலாம். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருந்தோம்ல அந்த பச்சை மிளகாய் வெங்காயம்லாம், அதை இதோட சேர்த்துடுறேன். இப்போ இதில் ஒரு 1/2 எலுமிச்சை பழத்தோட சாறு பிழிஞ்சிட்டு நம்மளோட சிக்கன் சேர்த்துக்கலாம். நான் கிட்டத்தட்ட ஒரு 1/4 கிலோ அளவுக்கு சிக்கன் எடுத்திருக்கேன். அதை இந்த தயிரோடு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. நான் சிக்கன் பீசஸை ரொம்ப சின்னதாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். அப்போ தான் இந்த மசாலாவில் சீக்கிரமாக ஊறி நம்மளால் கிரேவி பண்ண முடியும். நீங்கள் ஒரு வேளை பெரிய பெரிய பீசஸாக எடுக்கிறீங்க, லெக் பீஸ்லாம் எடுக்கிறீங்க அப்படின்னா கத்தி வச்சு 1-2 கோடு போட்டுக்கோங்க. அப்போ தான் இந்த மசாலா நல்லா உள்ளே இறங்கும். இதை இப்போ ஃப்ரிட்ஜில் கிட்டத்தட்ட 1 மணி நேரம் அளவுக்கு வச்சிடணும். உங்களுக்கு ஸ்மோக்கி ஃப்ளேவர் பிடிக்கும் அப்படின்னா இந்த ஸ்டேஜில் கொஞ்ச நேரம் இந்த சிக்கனுக்குள்ளார சார்கோல் வச்சிங்கன்னா அந்த ஸ்மோக்கி ஃப்ளேவர் வந்து சிக்கனில் இறங்கிடும். இப்போ 1 மணி நேரம் ஆயிடுச்சு. கிரேவி பண்ணுறதுக்காக 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பட்டர், கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துருக்கேன். அடுத்து இதில் ஒரு 10 அளவுக்கு மிளகு, 2 ஏலக்காய், 3 அளவுக்கு கிராம்பு, ஒரு பிரியாணி இலை சேர்த்துக்கிறேன். இப்போ நம்ம சிக்கன் ஊற வச்சுருந்தோம்ல அந்த சிக்கன் பீசஸ் மட்டும் எடுத்து பேனில் சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி பட்டரில் குக் பண்ணும்போது அந்த பட்டரோட வாசனை எல்லாம் சிக்கனில் இறங்கும். ஸோ டேஸ்ட்டும் செம்மையாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு 2 நிமிஷம் அளவுக்கு ஃப்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கிரேவி பண்ணலாம். பாருங்கள், நம்மளோட சிக்கன்லாம் அந்த பட்டரில் சூப்பராக குக் ஆகிருக்கு. ஒரு 2 மினிட்ஸ் குக் பண்ணிங்கனாலே போதும். அடுத்து அந்த மீதி இருந்துச்சுல்ல மசாலா எல்லாம், அதை இதோட சேர்த்துடுறேன். எனக்கு தண்ணி எதுவுமே தேவைப்படலை, ஏன்னா சிக்கன் குக் ஆகும்போதே கொஞ்சம் தண்ணி விடும். ஆல்ரெடி அந்த மசாலாவுமே கொஞ்சம் தண்ணியாக தான் இருக்குது. ஸோ நான் தண்ணி சேர்க்கலை. உங்களுக்கு தேவைப்பட்டால் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு இந்த மாதிரி மூடி போட்டு கிட்டத்தட்ட 7லேருந்து 8 நிமிஷம் அளவு குக் பண்ணாலே சிக்கன் சூப்பராக ரெடி ஆகிடும். நீங்கள் பெரிய பெரிய பீசஸாக வச்சுருக்கீங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் டைம் ஆகும். மேலே பாருங்கள், அந்த பட்டர் எண்ணெய்லாம் கிரேவிலேருந்து சூப்பராக பிரிஞ்சு வந்திருக்கு. அண்ட் நம்மளோட சிக்கனும் நல்லா சாஃப்டாக குக் ஆகிருக்கு. இந்த கிரேவிக்கு எக்ஸ்ட்ராவாக ஃப்ரெஷ் க்ரீம், கசூரி மேத்திலாம் எதுவும் தேவையில்லை, ஏன்னா நம்ம ஃபஸ்ட்டே அதெல்லாம் சேர்த்துட்டோம். அவ்வளோதான், நம்மளோட சூப்பரான ஆப்கானி மலாய் சிக்கன் ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு ரொட்டி, சப்பாத்தி இல்லை நான்லாம் வச்சு சாப்பிட்டிங்கன்னா செம்மையாக இருக்கும். நான் நேத்தி வந்து பீட்ரூட் அல்வா பண்ணியிருந்தேன்ல, அப்போ துருவிட்டு ஜூஸ் எடுத்தப்ப அந்த துருவுனது மீந்துருச்சு. ஸோ அதை இந்த பீட்ரூட் சப்பாத்தி செய்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கிறேன். சூப்பராக இருக்குது. நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள், செம்மையாக இருந்துச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி குக் வித் கோமாலியில் இருக்க எல்லா ரெசிபீஸுமே நம்ம சேனலில் அப்லோட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதோடைய லிங்க் எல்லாம் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். மறக்காமல் அந்த வீடியோஸையும் செக் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் உங்களை நான் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பை பாய் ஃப்ரம் சக்கரசாதமும் வடகரியும்.